Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி சந்தித்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக தேர்தலை சந்திக்க உள்ளதை உறுதி செய்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார், மாவட்ட கழக செயலாளர்கள் தி.நகர் சத்யா, வி.என். ரவி மற்றும் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு, பாமக இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார், பாமக பொருளாளர் திலகபாமா, பாமக கிழக்கு மண்டல செயலாளர் வைத்தி, பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்குமார், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் உடன் இருந்தனர். அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ள நிலையில் இது இயற்கையான கூட்டணி எனவும் மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணியுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு 2 கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி 3ம் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். மக்கள் விரோத, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் இணைந்திருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு மீது மக்கள் ஆத்திரத்தில் இருப்பதாக தெரிவித்தார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். காரணம், சமீபத்தில் கூட
100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்திலிருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மறைந்த அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, திமுகவிற்கு ஓட்டு போட மக்கள் யாரும் தயாராக இல்லை எனவும், திமுக ஒருமுறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை படுதோல்வி அடையும் என்றும், ஆனால் அதிமுக ஒருமுறை வெற்றி வாய்ப்பை இழந்தால் அடுத்த முறை மாபெரும் வெற்றி பெறும் எனவும் கூறினார். இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான அம்மன் K அர்ஜுனன், PRG அருண்குமார், AK செல்வராஜ், சே தாமோதரன், BP கந்தசாமி, KR ஜெயராம், அதிமுக முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டிமடை சண்முகம், கஸ்தூரி பாசு, கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை G ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக மக்கள் யாரும் தயாரா இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இது சரித்திரம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை மிக படுதோல்வி அடையும். இது சரித்திரம். இதுக்கு முன்னாடி எப்படித்தான் ஒரு முறை வெற்றி வாய்ப்பு அடுத்த முறை நம்ம 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்று நம்ம ஆட்சிக்கு வருவோம். ஆகவே ஏதாவது விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நடக்கல, அதிமுக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, கண்டிப்பாக வரணுன்றாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்க மாற்றுவாங்க. பொய்யை சொல்லுவாங்க, கொலுசு கொடுப்பாங்க, எந்த வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பாக்கிய நகர் பகுதியை கண்காணிக்க அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தனது சொந்த செலவில் 5 கண்காணிப்பு கேமராக்களை வழங்கினார். பாக்கிய நகர் பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் அடிக்கடி சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உலா வருவதால் தங்கள் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமராக்கள் வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் முதற்கட்டமாக அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 கண்காணிப்பு கேமராக்களை வழங்கினார். இதனையடுத்து கண்காணிப்பு கேமராக்கள் வழங்கிய அதிமுக மாவட்ட செயலாளருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கொலப்பாக்கம் ஊராட்சியில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் இயேசுபாதம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் பொதுமக்கள் மற்றும் 100 நாள் வேலை செய்யும் பெண்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மாற்றி தந்துள்ளார் என கூறியும் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தும் பிரசுரங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பல்வேறு கட்சியில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஆலம்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் KPS சரவணன் ஏற்பாட்டில் 50க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சி பிரமுகர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி கழக துண்டை அணிவித்து வரவேற்று வாழ்த்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ரமேஷ், பேரூர் கழக செயலாளர் மணிகண்ணன், செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் பங்கேற்ற மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான R காமராஜ் சிலம்பம் விளையாடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பங்கேற்று கரும்பு, தென்னை தோரணம் கட்டப்பட்டு செங்கல் அடுப்பில் மண்பானையில் பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதனிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் தமிழ்நாடு அனைத்து ஓட்டல் உரிமையாளர் சங்கம், நகை அடகு வியாபாரிகள் சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் பிரதிநிதிகள், விவசாய மற்றும் விவசாய தொழில் சார்ந்த பிரதிநிதிகள், பேருந்து லாரி உரிமையாளர்கள் நலசங்கம், மீனவர் பிரதிநிதிகள், கனிம வளங்கள் சங்கம், வேலூர் மாவட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நலசங்கம், தொழில்துறை சங்கங்கள், சிறு குறு நடுத்தர தொழில் சங்கம், குடியிருப்போர் நலசங்கம், நெசவாளர் பிரதிநிதிகள் சார்பில் கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிகமாக பங்களிப்பது, முக்கியமான பங்கெடுத்துக் கொள்வது தேர்தல் அறிக்கை தான். ஆகவே தேர்தல் அறிக்கையை பார்த்து வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற நிலை இன்றைக்கு ஆரோக்கியமான நிலை உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதனுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போதே இந்த தேர்தல் அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு புதுமையான முறையினை கையாண்டார்கள். ஓய்வூதியம் என்பது அது ஒரு ஏமாற்று வித்தை என்பதை மிக விரைவில் இந்த இதற்கு உரிய ஜிஓ அரசாணை வெளியிட்ட பின்பு நிச்சயமாக இந்த அரசு ஊழியர்கள் நாம் திறமையாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்வார்கள். திருவாரூர் மாவட்டம் 109வது பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்கள், வர்த்தகர்களுக்கு பயனளிக்கும் வகையில் சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கழக வர்த்தக பிரிவு ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய கழக வர்த்தக பிரிவு மாநில செயலாளர் சீத்த செல்லப்பாண்டியன், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு தேவையான களப்பணிகளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து வர்த்தக பிரிவு நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அந்நிய முதலீட்டை ஈர்க்க தவறிய விடியாத திமுக அரசை கண்டிப்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காவாதூர் பகுதியில் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்து சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். காவாதூர் இருளர் குடியிருப்பு பகுதியில் சித்ரா என்பவரின் குடிசை திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. இதை அறிந்த மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்ட நிதியுதவி உள்ளிட்ட நிவாரணம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கொலப்பாக்கம் ஊராட்சியில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் இயேசுபாதம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் பொதுமக்கள் மற்றும் 100 நாள் வேலை செய்யும் பெண்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மாற்றி தந்துள்ளார் என கூறியும் அதிமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தும் பிரசுரங்களை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் முக்கிய சாலையை ஒரு வழி பாதையாக ஆக்கியதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் பிரச்சினைக்குரிய சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரில் ஆய்வு செய்தார். திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாய் கரையோர சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் அங்கு அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டி விருதுநகர் மாவட்டம் புல்லலக்கோட்டை பகுதியில் உள்ள தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கவும், தமிழக முதலமைச்சராக மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி பொறுப்பேற்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கொட்டாரத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் படித்துறை அமைக்க 20 லட்சம் ரூபாயும், பாலங்கள் கட்டுவதற்கு 30 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கிரேஸ் இமாகுலேட், மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து, தலைமை கழக பேச்சாளர் மின்னல் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
கள்ளக்குறிச்சியில் அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் பணம் மற்றும் செல்போன் திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடித்துக் கொடுத்தும் விடியாத ஸ்டாலின் அரசின் கேவல் துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக நகர செயலாளர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கழக பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு ஏவல் துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்காததால் ஆந்திரா மற்றும் சென்னையைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சிக்காரர்களிடம் செல்போன் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டினார்.